Looking for a startup job that fits you perfectly? Your tribe helps you discover, apply, and land startup jobs that matches your skills. Find your tribe with Your Tribe today. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தொண்டர்கள் தான் இந்த மண்ணின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்காக களம் கண்டார்களே தவிர எந்த ரசிகர்களும் களங்காணவில்லை, எந்த கதாநாயகனும் களங்காணவில்லை. ஆனால் இந்த உண்மையை உடைத்து பேசுகின்ற போது பல பேருக்கு ஆத்திரம் பொங்குது. இன்றைக்கு கூட பள்ளி மாணவிகளை விட்டு நமக்கு பதில் சொல்லுகிறார்கள். பாவம், நாங்கள் தற்கூரி என்று எங்களை சொல்கின்ற அந்த தற்கூரிகளுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வரலாற்றை வேல்முருகன் இல்ல சீனாவுக்கு இந்தியாவுக்கு சண்டை நிக்குது பாருங்கள், இளைய தலைமுறை போர்க்களத்துக்கு போகும் என்று அனுப்பி இருக்கா. உட்டாலங்கடி சவுத்து தோடுத்தா உள்ளே தெரியுது பாட்டு. இதை நாங்க கேட்ட உங்களுக்கு எதிரி எங்க அண்ணா, உங்க நொண்ணா, உங்க அண்ணனை விமர்சிட்டீங்க. உங்க அண்ணன் இல்ல, இந்த நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்பட்ட ரஜினிகாந்த் அவர்களே இந்த நாட்டுடைய சிகரெட்டை பிடிக்க வைத்து குடிக்கி அடி கேப்டன் கூட சூனியாவில் ஒரு படத்தில் என்னமோ பண்ணார். அள்ளி அள்ளி குடித்து உணவு போட்டு வளர்த்த ஒரு மகத்தான நடிகன் விஜயகாந்த். அதே விஜயகாந்த் தவறு செய்த போதும் விஜயகாந்த் அவர்களை இது தவறு என்று பேசியவர் என் ஈழ தமிழர்களுக்கும் எனக்கும் என்ன உறவுகள் என்றால் தொப்புள் குடி உறவுகள் என்று சொல்லுவோம். அந்த புனிதமான இடத்தை நீங்கள் மாசுபடுத்தி விட்டீர்கள் என்று விஜயகாந்த் கேட்டவன் நான் வேல்முருகன். விஜயகாந்த் ரசிகரோட நீங்களா பெரிய குஞ்சிகளா? யார் என்பதை என் பிற்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டின் ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மாணவ செல்வங்களுக்கு நீங்க இன்னைக்கு பேச வைக்கிறீங்களா? எங்களை படிக்க வைக்கிறாரு, எங்களை ஊக்குவிக்கிறாரு. நீ என்ன செஞ்ச நான் சொல்லட்டுமா? பட்டியலிட்டுமா? பல்லாயிரக்கணக்கான பட்டியல் இருக்குது. ஆனா நான் படிக்க வைத்த குடும்பம், நான் படிக்க வைத்த பிள்ளை செல்வங்கள் எல்லாம் முகத்தை காட்டி கூட வெளியிலே வந்து விளம்பரம் தேடாத பண்பு கூடிய தமிழ்நாட்டு கலாச்சாரத்துடன் வாழக்கூடிய மான மரத்திகள் பெற்றெடுத்த பிள்ளை. ஏன் நான் படிக்க வைக்கிற பிள்ளை எல்லாம் வந்து சினிமாக்காரங்க போய் இந்த தேன்கனி கோட்டையிலிருந்து சென்னைக்கு வரணும்னா ஒரு 100 பேர் வர்றதுக்கு செலவு எவ்வளவு ஆகும்? ஒரு பேருந்துக்கு 70,000 ரூபாய். அது வர்ற 60 பேருக்கு சாப்பாடு, 3 வேளை கட்டி சோறு கட்டணும். இதையெல்லாம் கட்டி எடுத்துக்கிட்டு வந்து தமிழ்நாட்டின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்கு இங்கு அமர்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தொண்டர்கள் தான் இந்த மண்ணின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்காக களம் கொண்டார்களே தவிர எந்த ரசிகர்களும் கலங்காடவில்லை, எந்த கதாநாயகனும் கலங்காடவில்லை. ஆனால் இந்த உண்மையை உடைத்து பேசுகின்ற போது பல பேருக்கு ஆத்திரம் பொங்குது. இன்றைக்கு கூட பள்ளி மாணவிகளை விட்டு நமக்கு பதில் சொல்லுகிறார்கள். பாவம், நாங்கள் தற்கூரி என்று எங்களை சொல்லுகின்ற அந்த தற்கூரிகளுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வரலாற்றை வேல்முருகன் என்கிற என்னுடைய பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறேன். கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து தற்கூரிகளே தெரிந்து கொள்ளுங்கள், படித்து புரிந்து கொள்ளுங்கள். ஆனா இன்னைக்கு கேட்கிறார்கள் தற்கூரிகளும் தருதலைகளும், வேல்முருகன் யார்? வேல்முருகன் யார்? நீங்கள் எல்லாம் சினிமாவில் கட்டிப்பிடித்து ஆட்டம் போட்ட போது, அனைவரை ஆடையோடு ஆடிக்கொண்டிருந்த போது தமிழர் விடுதலைக்காக களங்கண்ட தமிழ்நாடு விடுதலை படையில் பணியாற்றியவர் வேல்முருகன். இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்கின்ற எங்கள் உறவுகளும் அல்லது தற்கூரிகளும் தெரிந்து பார்த்து கேட்டுவிட்டு நேரடியாக வாருங்கள். நான் ஒருத்தர் கூப்பிட நேரம் வாயா 1.25 மணி நேரம் பேசியிருக்கிறேன். என் தமிழ் சமூகம் எந்த அளவுக்கு சீரழிவு நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, சினிமா துறை எவ்வளவு சீரழிவு இருக்கிறது, சின்னத்துறை எவ்வளவு சீரழிவில் இருக்கிறது, டிக்டாக் என்ற பெயரில் எவ்வளவு சீரழிவு இருக்கிறது. நாங்க நேரடியா பேசுவோம், பாதிக்கும். அதை விட்டுட்டு இவங்கத்தான் மாணவர்களை என்கரேஜ் பண்றாங்களா? இவங்கதான் பரிசு கொடுக்கறாங்களா? தமிழ்நாட்டில் சாதாரண பாலா என்கிற ஒரு நடிகன், துணை நடிகன், கதாநாயகன் அல்ல, சம்பாதித்த பணத்தை முழுவதும் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கிறான், வீடு கட்டி கொடுக்கிறான், பீஸ் கட்டி கொடுக்கிறான். ஷூட்டிங் நடத்துறதில்லை, ஷோ நடத்துறதில்லை. அகரம் பவுண்டேஷன் ஷோ நடத்துறதில்லை, ஷூட்டிங் நடத்துறதில்லை. லாரன்ஸ் சம்பாதித்த பணத்தை எத்தனை மில்லியன்கள் எத்தனை ஆசிரியர்கள் செய்கிறார்கள், ஷூட்டிங் நடத்துவதில்லை, ஷோ நடத்துவதில்லை. அரசியலுக்கு வாங்க, மக்களோட இல்ல, மக்கள் பிரச்சனைகளுக்காக கலங்காங்க.
என் வாழ்க்கை வரலாறுகளை 55 வயதாக எனக்கு 45 ஆண்டு காலம் இந்த மண்ணுக்காக போராடி இருக்கிறேன். இந்த மக்களுக்காக களத்தில் இருக்கிறேன். நான் சந்திக்காத இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற எந்த புள்ளிகளும் இல்லை.